இரட்சகரும் மீட்பருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே இந்த 2025 வருஷம் டிசம்பர் 3 நாளிலே இந்த நல்ல புதன்கிழமை மாலை வேளையிலே தெய்வ கரத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றும், அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் அவரை குறித்து, அவருடைய நாமத்தை அதிசயங்களை குறித்து சொல்லும். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை, உன்னதமானவரை நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கின ஜீவனின் அதிபதியாகிய அந்த தேவாதி தேவனை நாம் அவருடைய மகளாய் இந்த நேரத்திலே ஒன்று கூடும்படி தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த புதன்கிழமை வேத பகுதி கூட்டத்திற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். நம்மளே யாராவது ஒருவர் கர்த்தருக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமான நன்றி அப்பா, நன்றி, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபை கிருபை ராஜ், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே, இயேசுவே இரக்கம். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கம். ஆமாண்டவரே, இயேசுவே இரக்கம். ஆமென் ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமா இரும், இரக்கமா இயேசுவே, கிருபையா கிருபையாயிரம் கிருபையா. ஸ்தோத்திரம், மனமிறங்கும் மனமிறங்கும் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜ், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜ், கிருபையா கிருபையா. ஆமென் ஆமென் ராஜ், மன்னியும் மனமிறங்கும் மனமிறங்கும். இரக்கமாயிரும் இரக்கம். ஸ்தோத்திரம். ஆமென் 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 அப்பா. ஆமாண்டவரே, ஆமென் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமென் ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் கிருபையுள்ளவராய். அவரை போற்றி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்திலே தேவன் நமக்கு பெரியவராக நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி நாம் மகிமைப்படுத்தும் முன்னமாய்
பாட்டு புத்தகத்திலே உன்னத பாடல்களிலே 894 தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி அல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, மடிந்திடாம கத்ததானம் காத்ததாலே நெருக்கப்பட்டோம், கத்ததான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நல்லவர், அவர் வல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, சேனை தொடர்ந்து சூழ் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, சோதனை பட்சிக்க வந்தும் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, என்று உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையில் ஒளியா, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன்னேகேமியா ஆவியை அழித்து மேற்கொள்ள வந்தும் வீரன்னேகேமியா ஆவியை அழித்து தைரியம் ஈன்றாரே, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, நித்திய தேவன சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவன சத்திய பரந்தா
நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ நாம மகிமைக்காய் நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே வேதத்திலே ஒரு வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வேதத்திலே இந்த நேரத்திலே ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் 35:11 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ படுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். போதும். நாம் வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு கிருபை இரக்கத்திற்கு தேவ தயவுக்காய் வாசித்த நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ சர்வத்தையும் உண்டாக்கி உருவாக்கினவர், இந்த பூமியிலே சந்ததிகளை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நீர் அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை செய்கிற, மழை கூடாத ஒன்றுமில்லை என்று சொன்ன நீர் அன்றைக்கு யாக்கோபை நோக்கி, ஆண்டவரே நீர் ஆபிரகாமை நோக்கி, ஈசாக்கை பார்த்து, இப்படி தேவ ஜனங்களை, முற்பதாக்களை பார்த்து நீர் அநேக காரியங்களை பேசியிருக்கிறீரப்பா. அந்த மகத்துவமான தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட இதோ இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடும் பேசுகிற நீர் ஜீவனுள்ள வார்த்தையாய், யூ ஆர் த லிவிங் வேர்ட் காட். நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள வார்த்தை இது என்று சொல்லப்பட்டேன். நீரே வார்த்தையான தேவனப்பா. இந்த தேவன் எங்கள் மத்தியில இருந்து இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் அதனுடைய மகிமைகளை, மகத்துவங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை, எங்களுக்கு சுத்த இருதயத்தை, அது எங்கள் இருதயம் என்னும் பலகையில எழுதப்பட அது அநேகருக்கு வாசிக்கிற ஒரு புத்தகமாக மாற, எங்களுடைய ஜீவியமானது அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ளதாக, அநேகர் எங்களுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே மனம் திரும்புவதற்கும், அநேகருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கும் எங்களை நீ சாட்சியாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோபுடைய ஜீவியம் எப்படி மாறி அது இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ராஜ்யத்தை, ஒரு தேசத்தை, ஒரு ஜனங்களை, பெரிய கூட்டத்தை உண்டாக்கினதோ அதே போல நாங்களும் பழுகி பெருக ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே, மெய்யான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாழ எங்களையும் நீ சாட்சியாக நிறுத்துகிறேன் என்று சொன்னீரப்பா. அதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள வாசித்த வார்த்தைகள் மூலமா கர்த்தர்களோடு கூட பேசும் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு பலனைத்தார். எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த சத்திய வார்த்தைகளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே பார்த்த காரியம், நான் சர்வ வல்லமையுள்ளவர். அதை நாம் ஆல்மைட்டி என்று சொல்லுகிறோம். அதிலே இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது
நீங்க வாசித்தீங்கன்னா அதே காரியத்தை தேவன் சங்கீதம் 29:1 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 29:1 வாசிப்போம். இன்னொருவர் 2 நாளாகவும் 20:6 வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். போதும். இன்னொருவர் 2 நாளாகவும் 20:6 வாசிக்கலாம். வாசிப்போம். 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. போதும். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய இன்றைய செய்தியினுடைய தலைப்பு எல் கிப்போர், ELGIBBOR, ஏல் கிப்போர். ஏல் கிப்போர் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் அவர் சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கினவர். அது மட்டுமல்ல, அந்த தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஆல்மைட்டி, அதான் என்னது ஆல்மைட்டி என்றால் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் பழைய ஏற்பாட்டிலே என்ன செய்தார், இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அவர் எப்படி நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார், எப்படி நமக்கு அந்த வல்லமையை கொடுக்க, அந்த வல்லமையின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார் என்று ஒரு 5 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து மேசியா என்கிற அந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராமா? வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவராமா? வல்லமையுள்ள எல் கிஃபோர். எல் கிஃபோர். அப்போ அந்த வல்லமையுள்ள தேவன் அவர் எப்படிப்பட்டவராமா? அவருக்கு வல்லமை இருக்கு. நம்ம சொல்றோம் வல்லமை படைத்தவன் யாரை சொல்லுவோம்? முக்கியமாக யுத்தம் செய்கிறவர்களை, அங்கே எதிர்த்து நிற்கிறவர்களோடு பேசி தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனைத்தான் என்ன சொல்லுவோம்? அவருக்கு நல்ல பேச்சு திறமை, வல்லமை இருக்கு, பேச்சு வல்லமை இருக்கு. அல்லது அவரை பார்த்தாலே ஆள் உயரம், உடல், அல்லது நல்ல ஞானம், இப்படி இஸ் அ மைட்டி மேன், இஸ் அ பவர்ஃபுல் பர்சன். அதிகாரம் செலுத்துவதிலே, ஜனங்களிடத்திலே, அங்கே ஜனங்களுக்காக போராடுகிற காரியத்திலே பேசி உரிமையை வாங்கி கொடு, இப்படி உலகத்தான் இப்படி மனிதனை குறித்து பெருமை பாராட்டுவான். ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து விடுவார்கள், அல்லது அவர்களோடு கூட இருக்கிறவர்களும் அழிந்து போவார்கள். ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் அங்கே போராட்டம், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராமா? என்றென்றும் ஜீவிக்கிற, எப்பொழுதும் நம்முடைய சந்ததியோடு கூட இருக்கிறார். ஆமென். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் கூட இருக்கார். பாருங்க, இந்த உலக மனிதன், அந்த மனிதன் மரித்த பிறகு, இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு தலைவரையோ அல்லது பெரிய ஒரு போராட்டக்காரரையோ நீங்க எடுத்தா நம்ம வரலாறுல படிக்கிறோம். இந்திய சுதந்திரத்துக்கு போராடினவர்கள் அல்லது இப்படி அப்படி என்று சொல்லி அநேகரை வாசிக்கிற அரசியல் தலைவர்கள் அல்லது பொருளாதார நிபுணர்கள் அல்லது உலகத்திலே பெரிய ஹிட்லர், இப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் மரித்த பிறகு அவர்களுடைய சந்ததியே இல்லாமல் போயிடும். அந்த குடும்பத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்கள் ஏதாவது உதவியோ அல்லது ஏதாவது செஞ்சிருக்கலாம்,
ஆனா இப்ப நமக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆமென். பாருங்க, இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் உரிய மிகப்பெரிய வித்தியாசம். அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி வந்தாரம்மா? முதலாவது அவர் ரட்சிக்க வல்லவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவராமா? வாசிங்க, செப்பானியா 3:17 வாசிக்கலாம். செப்பானியா 3:17 வாசிக்கலாம். இன்னொருவர் ரோமர் 1:16 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும், ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஆ, நான் வெட்கப்படேன். ஆ, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உங்களுக்கு என்னவா இருக்குதாமா? ரட்சிப்பையும் வல்லமையும் கொடுக்கிறது. ஆமென். அதனாலதான் நீங்க அந்த செப்பானியால வாசித்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க வாசிக்கலாம். செப்பானியா 3:17 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எங்க இருக்கிறாராமா? உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். அவர் அவர் வல்லமை உள்ளவர். வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். போதும். பாருங்க, அப்போ நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராமா? வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிக்கிறவர். எந்த ஒரு சூழ்நிலையானாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் உங்களை ரட்சிக்க, அந்த பிரச்சனைகள் இருந்து நம்மை விடுதலை கொடுக்க, பெரிய சூழ்நிலை அடிமைத்தனமானாலும் உலக கட்டுகளானால், அப்ப இவைகளை இருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்க இஸ் a mighty to save us. ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 14:6 அங்கே அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலே பூமியிலே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அது வல்லமையுள்ள நாமம். வாசிங்க யோவான் 14:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் நீங்க எடுத்து பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப பாருங்க, இயேசு நமக்கு வழிகாட்டியாக, அவர் ஜீவன் உள்ளவராக இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். நான் அதைத்தான் சொன்னேன், மனிதர்கள் ஒரு சில நேரங்களிலே நமக்கு உதவி செய்வார்கள், அல்லது நம்முடைய முன்னோர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஜீவன் இல்லை, இன்னைக்கு அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம மத்தியில இருக்கிறார். அதான் சொல்றது, நடுவில் இருக்கிறார். மத்தியில என்னது? நம்முடைய நடுவில், இங்கேயும் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். இங்கேயும் தேவன் இருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, நம் மத்தியில இருந்து கொண்டு அவர் என்ன செய்ய முடியுமாமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரி, என்ன பெரிய காரியமானாலும் சரி, தேவனுக்கு மீறி எதுவும் உங்களை தொட முடியாது. ஆமென். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் தலை மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்ட, ஒருவனும் என் கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. ரோமர் 5:10 வாசிக்கல. இன்னொருவர் எபேசியர் 1:7 வாசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நம்மை அவர் என்ன செய்கிறாராமா? உங்களை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் கண்மணியை, என் கண்மணியை தொடுகிறான்கிறார். அவருடைய கண்மணியை நம்ம தொட முடியாது. நம்முடைய கண்மணியை தொட்டா நம்ம என்ன, கண்ணு என்ன ஆயிரும்? நம்ம கண்ணு டப்புன்னு மூடிரும். அப்ப அதே போல தேவன் நம்மை அவருடைய செட்டைய நிலையிலே மூடி பாதுகாக்கிறார். வாசிங்க ரோமர் 5:10 ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, நம்ம இந்த உலக காரியங்கள்ல, உலகத்துல உலக மனுஷனா இருந்தப்போ அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. பாருங்க, அப்போ தேவன்
நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது பாருங்க, இந்த ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கிறது? ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கிறதாமா இந்த பூமியில? தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தான். யாருக்கு கிடைக்கிறது ரட்சிப்பு? விசுவாசிகளுக்கு தான் ரட்சிப்பு உண்டு. அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள்னு நம்ம அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அப்போ தேவனை விசுவாசித்து அவர் எனக்காக இந்த பூமியிலே அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் குமாரனாக, மேசியாவாக, இயேசுவாக, கிறிஸ்துவாக, இன்னும் என்னது அவருக்கு இன்னொரு பேர் என்னது? அவருக்கு என்ன இன்னொரு பேர் என்னது? அவர் யாராமா? அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் என்னது? என்ன வசனம்? அவர் யாராமா? அவர் யார்? அவர் தாவீதின் குமாரன். இன்னொரு காரியம் இருக்காங்க, அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் யாராமா? வாசிங்க இந்த வசனம். இம்மானுவேல். ஆமென். பாருங்க, அப்போ இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக இந்த பூமியிலே பிறந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் என்னது அர்த்தமாமாம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம இந்த உலக காரியங்களில் இருந்து விடுதலை அடையும்படியாய், பாவத்தில் இருந்து, மரணத்தில் இருந்து விடுதலை அடையும்படியாய் தேவன் நமக்காக இந்த பூமியிலே வந்ததை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார், குமாரனாய் வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் ஒரு இரட்சகராக வந்தார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை மீட்க வந்தார், பிரச்சனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, பொல்லாத கிரியைகளில் இருந்து. ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளை அவர் ரட்சிக்க வருகிறார். வாசிப்போம். எபேசியர் 1:7 வாசித்து நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள போலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். பாருங்க, தேவனுடைய அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அதான் மீட்பு. அதான் என்னது? ரெடீம், சேவ், ரட்சிப்பு. அப்போ அந்த மைட்டி சேவியர், ரட்சிக்க வல்லவர், ரட்சகராக அவர் சேவியராக என்ன செய்கிறார்? நம் மத்தியில இருந்து நம்மை உலக கட்டுக்கள், உலக காரியங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இரண்டாவது காரியம், அவர் என்ன செய்ய விரும்புகிறாராமா? அவர் பாருங்க, நீங்க வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:4 எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்க. இன்னொருவர் மத்தேயு 13:22. நான் சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து சீக்கிரம் வாசித்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். மத்தேயு 13:22, இன்னொருவர் 2 கொரிந்தியர் 10:4. 2 கொரிந்தியர் பாருங்க, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவையாயிராமல் அரணான கோட்டைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். இப்போ நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். மைட்டி டு பிரேக் பேரியர்ஸ். தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அன்றைக்கு யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்க செல்கிற பொழுது அந்த கோட்டை அவர்களுக்கு தடையாக இருந்தது. எரிகோ கோட்டை அவர்களுக்கு தடையாக இருக்கு. அந்த கோட்டையை அவர்கள் துதியின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக தேவனை கனப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது அந்த கோட்டை என்னானதாமா? கோட்டை முழுவதுமாக வேற அவங்க கல்லை வச்சோ அல்லது ஆயுதங்களை வைத்தோ அவங்க அதை உடைச்செறியல. இன்னைக்கு ஆயுதங்கள் இருக்கு, மிஷினரிஸ் இருக்கு.
அங்கே பெரிய பெரிய புல்டோசர்ன்ட்டு இருக்கு, அல்லது பெரிய அங்கே பில்டிங் டெமாலிஷன் சொல்கிற மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு தான் இன்னைக்கு பில்டிங்கில் இடிக்கிறாங்க, கோட்டைகளை இடிக்கிறார்கள், வீடுகளை இடிக்கிறார்கள், அரண்மனைகளை இடிக்கிறாங்க, சபைகளை இடிக்கிறாங்க, ஆலயங்களை இடிக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் முன்னே சென்று அவரை துதிக்கிற பொழுது அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆமென் அந்த கோட்டை நிர்மூலமாக்கப்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றலாயிராமல் அரணான கோட்டைகளை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறதாமா. எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? தேவனுடைய பலம் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் பாருங்க நமக்கு பலனை கொடுக்கிறார். ஐயோ, எனக்கு முன்னாடி இத்த பெரிய பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்னை சுற்றி நெருக்குகிறது என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி, அதை குறித்து அந்த கோட்டைகளை, அந்த நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நம்ம கலங்கி தவிக்காதபடி தேவன் என்ன செய்கிறாராம்? அந்த தடைகளை உடைத்தெறிய அவர் முன்னே செல்லுகிறார். ஆமென். பாருங்க, நமக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அதை நீங்க வாசிங்களா? மத்தேயு 13:22 வாசிங்க. விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவன் வசனத்து போவான். பாருங்க, ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். ஆமென். இப்ப நம்ம சபையில் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எனக்கு வெற்றிகளை கொடுக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் வசனத்தை கேட்கிறோம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போன பிறகு அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அல்லது நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன ஆயிடுறோம்? நெருக்கப்படுகிறோம். அது நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்தி போடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது மாம்ச சிந்தையுடையது. அது யாருது? மாம்ச சிந்தையுடையவன் தான் அப்படி கவலைப்பட்டு கொண்டிருப்பான். ஐயோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, அந்த கவலைகளோட, அந்த மாம்சத்துக்குரிய சிந்தனைகளோட உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் பவுல் சொல்றாரு பாருங்க, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. வாசிங்க மத்தேயு 17:14 வாசித்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் இருக்கு. இன்னொருவர் மார்க்கு 10:27 வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். போதும். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இப்போ இந்த மனுஷன், வந்த மனுஷனுடைய மகனுக்கு ஒரு வியாதி இருக்கு, காக்கா வலிப்புன்னு சொல்ற மாதிரி. அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு சரீரத்துல வியாதி இருக்கு. அவன் எந்த நேரமும் பலவீனப்பட்டு விழுந்துருவான், தீயில விழுகுவான், அங்கே அது இதுன்னு அவனுக்கு பெரிய உபத்திரவம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு 10 நீங்க புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? பிசாசுகளை துரத்துங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அப்ப இவங்க சந்தோஷத்தோட புறப்பட்டாங்க, போறாங்க. ஓ, இயேசு எனக்கு சொல்லிட்டாரு, நாங்க அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், நாங்க தடைகளை உடைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா இந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அவர்களால் என்ன செய்ய முடியல? விரட்ட முடியல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஏற்படலாம். நம்ம பைபிள் வசனத்தை கேட்டு பைபிளை வாசிச்சு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செஞ்சீரு, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அதைய கொண்டு வர முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்ட நேரங்கள்ல, இப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகள் நம்மளை உபத்திரவப்படுத்துற பொழுது, அல்லது யாருக்காவது ஜெபிக்கிறப்போ அது ஜெயத்தை கொடுக்கிறதா? அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ, வியாதியா இருக்கிறாங்க,
அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக குடும்பமா ஜெபிக்கிறோம். அப்ப அது நடக்கலைங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது எப்படி அந்த தடைகள் போகுமோ அந்த அதுலயே நீங்க கடைசியா 20ஆம் வசனம் 19ஆம் வசனத்துலலாம் அற்ப விசுவாசிகளேங்கிறார். என்னது? அற்ப விசுவாசியில கொஞ்சமான விசுவாசம் இருக்கிறது ஆண்டவர் மேல. அரமனசோட ஜெபிக்கிறது, இது நடக்குமா நடக்காதா? இப்ப அந்த எரிகோ கோட்டையை பார்த்தோம்னா அநேகருக்கு சந்தேகம் வந்துருக்கு. அதுவும் எவ்வளவு நாள் சுத்துறாங்க? 7 நாள் சுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள இது ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா சொன்னது யாரு? தேவன். அவர்கள் முழுசா விசுவாசித்தாங்க, அதை முழுவதுமாக அவர்கள் நம்பினார்கள். அதைத்தான் பவுலும் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல, அரணான கோட்டைகளை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா. அதனால பவுல் அநேக இடங்களுக்கு சென்று அந்த ஐதீகி என்கிற ஒரு வாலிபன் மரித்து போறான். அந்த மரித்தவனை பவுல் உயிரோடு எழுப்புறான். ஆமேன். அப்ப பவுலுக்குள்ள தேவன் கூட இருந்து எத்தனையோ இக்கட்டுக்கள் போராட்டங்கள்ல தடைகளை தேவன் முன்னே சென்று ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்கும் அதே ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்ப அதைத்தான் அங்க அந்த உலக காரியங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ அந்த உலக காரியங்கள் மாம்ச சிந்தனைகள் நமக்கு அந்த இச்சைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறப்போ, மாம்ச சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறப்போ மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் இருக்கப்போ உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஜெயம் வரலை? ஏன் என்னால ஜெபித்து எனக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நான் ஜெபிக்கிறப்ப மட்டும் எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு அநேகர் சொல்லி புலம்புறதை பார்க்கிறோம். இல்ல, எங்க குடும்பத்துல தான் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு தான் இது நடக்குது, எங்க ஒருத்தருக்கு தான் இது ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உட்கார்ந்து புலம்புவாங்க. அது என்ன காரணம்? ஆண்டவர் சொல்ற மாதிரி அற்ப விசுவாசம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன்னுடைய தேவனிடத்திலே அன்பு கூறு. அந்த முழு விசுவாசம் உங்களுக்குள்ள எப்ப கிரியை செய்யுதோ, அதை நீங்க எப்ப டியூன் பண்றீங்களோ, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்க என்ன செய்யறாதீங்க, அவித்து போடாதிருங்க. நீ குளிராய் அல்ல அனலாய் அல்ல, நீ வெதுவெதுப்பாய் இருக்காதேங்கிறார். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். அப்படி இருந்தால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேனுங்கிறார். அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இருக்கிறேங்கிறார். ஆமேன். கூட இருந்து உங்களுக்கு நான் ஜெயத்தை தர்றேன், உங்களுக்கு வெற்றியை தருகிறேன், எவ்வளவு பெரிய காரியமானாலும் நான் ஜெயத்தை தர முடியும்னு சொல்றப்போ உங்களுக்குள்ளாக அந்த உலக கவலைகள், உலக சிந்தனைகள், மாம்ச சிந்தனைகள் வராதபடி நீங்க ஜெயம் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்க மீகா 2:13 வாசிக்கலாம். மீகா 2:13 ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஆமேன். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அங்கே ஜெயத்தை தர முடியும், எப்படி ரட்சிப்பை தர முடியும், எப்படி அவர் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே பலத்தை தர முடியும் என்று மீகா மூலமாக அங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாம். மீகா 2:13 பாருங்க. யாராமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுடைய தடைகளை நீக்கி பாருங்க. நீங்க அந்த தேவனுடைய அந்த பரிசுத்த நகரம் என்கிற அந்த வாசலுக்குள்ளாக உட்பிரவேசிக்க கடந்து போக தேவன் கிருபை கொடுக்காதான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். அப்ப தடைகளை நீக்கி போடுறவர் நமக்கு முன்னாக செல்லுகிறார். அப்ப நீங்க அந்த விசுவாசத்துல போகணும். பயத்தோட, குழப்பத்தோட, தயக்கத்தோட நீங்க எந்த ஒரு காரியம்
இது நடக்குமா நடக்காத, ஆகுமா ஆகாதாங்கிற சந்தேகத்தோடு நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தால் அது பிரயோஜனமே இல்லை. அதான் என்னது? அற்ப விசுவாசம். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அது எப்படிப்பட்டதாக இருக்குதாமா? அற்ப விசுவாசம். அதே காரியத்தை நீங்க மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த அற்ப விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் மீகால் அவர் சொல்றாரு 2:13, தடைகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அந்த தடைகள் இருக்கும். அதனாலதான் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, சோதனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. இல்ல, ஆண்டவருக்குள்ள வந்தாலே எனக்கு ஜெயம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு அநேகர் பொய்களை கக்கி கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களை மதிமயக்கி கொண்டு குருட்டாட்டத்திலே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் பரிசேயரும் சதுசேயரையும் பார்த்து என்ன சொன்னாரே? என்ன சொன்னார் ஆண்டவரே? மாயக்காரரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேங்கிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு ஐயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது, நீங்க கவலையே இல்லை, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்கன்னு உங்களை யார் சொல்லி ஏமாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். தடைகள் உண்டு, தடைகளை ஜெயிக்க தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளுக்கு பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் கொடிதாகும். ஆண்டவருக்கு சித்தம்னா 2026 எலெக்ஷன்ல ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா அதற்கு பிறகு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைப் போல மிக கடுமையான பாதிப்பு இங்கேயும் வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் அங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே கொலை நடுங்கிற மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகளை அவ்வளவு உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எந்த இடத்திலையும் அதை வெளியிடக்கூடாதபடி தடைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை நசுக்குவதற்கு இன்னைக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஒரு 14 மாநிலங்கள்ல இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே வராம தினசரி அது நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்ப தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஒரு பயத்தோட அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். தேசத்திற்காய், ஜனங்களுக்காய், பாதுகாப்புக்காக. அதை தடையில்லாம நம்ம செய்யணும். சும்மா மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா உட்காந்து ஜெபிக்கிறதால ஒரு ஜெபமா இல்லை. இன்னைக்கெல்லாம் நீங்க சோசியல் மீடியாஸ்லாம் 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு குரூப்பு இருக்கு. அங்கே வாட்ஸ்அப்ல தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம் தேவனுக்காக தங்களுடைய நேரங்களை சும்மா அங்க டிவி முன்னாடியோ ஃப்ரெண்ட்ஸுகளோடய உட்கார்ந்து சேட் பண்ணாம தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, அங்க அதனாலதான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தேவனை துதித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க. எப்போ? இரவும் பகலும். நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு பாருங்க. இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த தேவன் யாராமா? நீங்க இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த தேவனை என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ ஜனங்கள் அங்கே தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக, ஜனங்கள் தேவனுக்குரிய காரியங்களை கேட்கும்படியாக, ஜனங்கள் தேவனுக்குரிய வாசிங்க அப்போஸ்தலர் 26:7. அப்போஸ்தலர் 26:7 வாசிங்க. பாருங்க, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும். எப்படியாமா? 12 கோத்திரம். அதனாலதான் லேவியர்களுடைய பணியே அதுதான். லேவியர்கள் என்ன செய்வாங்க? தேவாலயத்திலே தங்கி
அங்கே எந்த நேரமும் தேவனை ஆராதித்து கனப்படுத்தி கொண்டு தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தான் லேவியர்களுங்குது வேதம். அதனாலதான் பாட்டு போடுற லேவியரே ஆசாரியரே. அப்ப நம்ம வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு சர்ச் விட்டு வெளியில போகணும்னு நம்ம லேவியருக்கான அந்த அடையாளமே நமக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த அடையாளம் காணப்பட வேண்டும். அப்ப நாங்க வேலை செய்ய வேண்டாமா, எங்களுக்குன்னு குடும்பம் குட்டி இல்லையா, பணம் வேண்டியது இல்லையா, எல்லாம் தேவைதான், எல்லாம் தேவன் கொடுப்பார். ஆமென். அப்ப நீங்க தேவனுக்காக நீங்க வீணான நேரத்தை அங்கே வீணான காரியங்களுக்கு ஒதுக்குவதை விட்டு தேவனுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, நீங்க பவுல் எடுத்தீங்கன்னா அவர் செருப்பு தைச்சிட்டு இருந்தார், தோல் 18 இருக்கிற வேலைன்னு இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு கூரை மேய்ஞ்சிட்டு இருக்கார். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்தார்கள். பேதுரு எடுத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தார். இப்படி தேவ பிள்ளைகள் அங்கே உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய காரியத்திலேயும் அவர்கள் முக்கியமாக இருந்தார்கள். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற அந்த போராட்டங்களை, தடைகளை எடுத்து போட தேவன் நமக்கு கூட இருக்கிறார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர், mighty to break barriers என்று நாம் அவரை சொல்லுகிறோம். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டவராமா, எரேமியா 32:17, மீகா 7:15 ஒருத்தர் வாசிக்கலாம். மீகா 7:15 வாசிக்கலாம். நான் எரேமியா 32:17 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உமது மகாபலத்தினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் எப்படிப்பட்டவராமா, அதிசயங்களை செய்ய வல்லவர். அவர் எப்படிப்பட்டவராமா, அதிசயங்களை செய்ய வல்லவர். மூன்றாவது என்னது, அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர், மைட்டி இன் மிராக்கிள். தேவன் என்ன செய்தாராமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்தவர். ஆபிரகாமுக்கு 100 வயது வரை பிள்ளையே இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு வயதான 100 வயசு கிழவனுக்கு குழந்தை இல்லை. 100 வயதான ஒரு கிழவனை வாலிபனாக மாற்றி சுமார் 90 வயதுள்ள சாராளுக்கு கர்ப்ப பிறப்பை திறந்து குழந்தையை பெற்று அவள் பால் கொடுக்கும்படி கிருபை செய்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ தேவனால முடியாதது ஒண்ணுமே இல்லை. அங்கே எலியாவின் நாட்களிலே மரித்த குழந்தையை உயிரோடு எழுப்ப பண்ணுகிறார். எலிசாவின் நாட்களிலே நடந்தது, எரேமியாவின் நாட்களிலே நடந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுதும் மரித்து 4 நாள் ஆனார். நீங்க ஹிஸ்டரி படி, மெடிக்கல் படி 3 நாளைக்கு மேல அந்த உடம்பு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றாங்க, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சே, நாற்றம் எடுக்குமே. அந்த லாசருடைய கல்லறையை திறக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, என்ன ஆகுமாமா, நாற்றம் எடுக்குமே, அந்த கல்லறைக்குள்ள இருந்து நாத்தம் அடிக்குமேன்னு சொல்றப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப பாருங்க, தேவன் மகிமையானதை, மிரக்கிளானதை, அதிசயங்களை அவராலே செய்ய முடியும். ஆமென். வாசிப்போம். மீகா 7:15 வாசிக்கலாம். இன்னொரு சங்கீதம் 96:3 வாசிக்கலாம். பாருங்க, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே பாருங்க, நமக்கு அவர் அன்னைக்கு அங்க அவங்களோடு கூட இருந்து என்ன அதிசயத்தை செய்தாரோ அதே அதிசயத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் தேவ கிருபை, அதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். வாசிப்போம். சங்கீதம் 96:3. இன்னொரு அப்போஸ்தலர்
10:38 வாசிக்கலாம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், பாருங்க, ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் பாருங்க, ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களை விவரித்துச் சொல்லுங்கள். விவரித்து சொல்லுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கே ஏசாயா 9:6 சொல்லி இருக்கு, அவர் அதிசயமானவர். யார் அவரு? அதிசயமானவர். இன்றைக்கு உலகம் முழுசும் என்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் பூரா அந்த ஃபங்க்ஷன் தான். என்னது? என்ன ஃபங்க்ஷன்? கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. எல்லா வீடுகளுக்கு, சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபைகள், ப்ராட்டஸ்டன்ட்ல, கேத்தலிக்ல, இன்னும் அநேக சபைகள்ல இன்னைக்கு இது பெண்டகாஸ்டல்ல கூட அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரியம்? என்ன செய்யறாங்க? வீடு வீடா போய் கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வருஷம் வருஷம் இதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப அது நம்ம தவறு என்று, தவறா சரியா என்கிற காரியம் வேற, அதை பற்றி நம்ம பேச வரல இப்போ. ஆனால் அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் செய்தார்? ஆமென். எனக்கு என்ன செய்தார் என்று நம்ம பார்க்க வேண்டும். நம்ம புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இன்னும் அங்கே வியாதியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களாகவோ, வறுமையில் இருக்கிறவர்களாகவோ, ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருக்கிறவர்களாகவோ, குழப்பத்தோடு இருக்கிறவர்களாக அல்ல. இஸ்ரவேலர்களை தான் பயந்து கொண்டு இருந்தாங்க. அங்கே பெலிஸ்தீன் வர்றனாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க? பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அல்ல. தேவன் என்ன செய்கிறாராமா? மீகா 7:17 சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ண என்ன அதிசயங்களை செய்தார் அதையே இன்றைக்கும் காண செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 96:3. இன்னொரு அப்போஸ்தலர் 2:22, அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சு நம்ம அடுத்த காரியத்திற்குள்ள போலாம். சீக்கிரம் போலாம். 96:3 என்ன சொல்லுது? வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராமா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர்களுக்குள்ளே அந்த கிரியையை நடப்பித்தார். இது யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்றைக்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை செய்தார். ஆமென். அப்ப இதை நீங்க சொல்ல வேண்டும். சும்மா இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் மட்டும் சொல்வதில் ஒன்றுமே இல்லை. அவர் எதை செய்ய முடியும்? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்கிறது. எரேமியா 32:17. மாலை செய்யக்கூடாத ஒண்ணுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அதனாலதான் பாருங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால ஒரு சில காரியங்கள் தான் செய்ய முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதான் தேவன். ஆமென். அப்ப அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நான்காவதாக அவர் நமக்கு பெலனை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இஸ் கிவிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் லைஃப். ஆமென். வாசிங்க ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6 வரை இருக்கு. இன்னொருவர் 2 கொரிந்தியர் 12:9 இருக்கு. நான் ஏசாயா 40:29 வாசிக்கிறேன்.
இங்க அவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஏசாயா சொல்றார், இயேசு கிறிஸ்து குறித்து, தேவனை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, சோர்ந்து போகினவருக்கு அவர் பலன் கொடுத்து, யாருக்காமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார். நீங்க எந்தெந்த காரியத்துல சோர்ந்து போகிறீர்களோ, அங்கே உங்களை சோர்வடைய செய்கிறதோ அல்லது குழப்பமடைய செய்கிறதோ, அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆமென். சத்துவம் வீக்கானது, ஐயோ இது என்னால் செய்ய முடியல, இந்த காரியத்தை பேச முடியல, இந்த காரியத்தை என்னால் நடக்க முடியல, அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். ஆமென். அதான் பாருங்க, அவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு தடைகளை எடுத்து போடுகிறவர் மட்டுமல்ல, அதிசயங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய பலத்தின் கிரியையினால், அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே நம்மை இடைகட்டி கொண்டு, நம்மை இடைகட்டின்னு என்னது? சண்டை போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த இடுப்புல அந்த துண்டை கட்டிட்டு மல்லுக்கிட்ட நிற்பாங்க. அதான் என்னது? இடைகட்டி கொண்டு நம்மை மேன்மேலும் பலப்படுத்த பண்ணுகிறார். ஆமென். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். நமக்காக முன்னே சென்று தடைகளை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். நமக்காக அதிசயமானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் என்னது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வாசிங்க, ரோமர் வாசிப்போம். இன்னொரு 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாம். வாசிப்போம். ரோமர் 15. பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். பாருங்க, பவுல் பலவீனப்பட்டு போயிருக்கிறார், அவர் சோர்ந்து போயிருக்கிறார், அவருக்கு சத்துவமே இல்லை, அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாரு, அவர் அநேக நேரங்கள்ல அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அவர் முதுகு எலும்பு என்ன ஆயிடுச்சாமா? கூண்டு விழுந்துருச்சாம். ஒரு நல்ல போராட்ட வீரா, ஒரு பெரிய போராளி அவர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றவர். ஒரு காலத்துல அவர் மனம் திரும்பாததுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை எதிர்த்து நின்றவர். அவர் யெகோவா தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவர். நீங்க அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர் என்ன செய்தார்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்க அப்போஸ்தலர் 22 வாசிக்கலாம் அவர் செய்த காரியங்களை குறிச்சும். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல அங்க நீங்க வாசித்தீங்கன்னா அவர் தான் என்ன செய்து கொண்டிருந்தேன், நான் எப்படிப்பட்ட காரியத்தை பேசினேன், நடந்தேன் என்று சொல்லி அவர் தன்னை பற்றி முழுவதுமாக அவர் பேசிக் கொண்டிருப்பார். 26ஆம் அதிகாரம் 22 மற்றும் 26 நீங்க பவுல் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு அங்க அவரை குறித்து அவரே சாட்சி சொல்றார். நீங்க உட்கார்ந்து பவுலுடைய சாட்சிகளை வாசிச்சு பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு சாட்சி உள்ள மனிதனாக இருக்கிறார். ஆமே. ஆனா அவருக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. அங்கே அதைத்தான் அங்கே நம்ம 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் கிருபை உனக்கு போ, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவன் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராக, சுகத்தை கொடுக்க வல்லவராக. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரோமர்ல வாசிங்க, அந்த வசனத்தை வாசிச்சு 15ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் வாசிக்கலாம், நம்ம அடுத்த காரியத்திற்குள்ள போலாம். அங்க நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலன்களை தாங்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள்
எனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார், எனக்கு சத்துவம் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சுயமாக வாழக்கூடாது. ஆமென். சுயத்துல வாழக்கூடாது. தேவனுக்காக நீங்க எப்படி இருக்கணும் அம்மா? பலவீனமாய் இருக்கிறவர்களை தாங்குவதற்கு நீங்க பிரியமாய் நடக்க வேண்டும். தேவனிடத்தில் உங்களுக்கு பிரியம் கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டுமானால் பகிர்ந்து கொடுக்கிறது தான் என்னது? தேவன் எப்படி நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரோ நன்மைகளை, பலனை கொடுக்கிறாரோ, சத்துவத்தை கொடுக்கிறாரோ, நம்ம எல்லோருக்கும் கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்த்துக்கு தேவன் கொடுக்கிறார். இல்ல எனக்கு மட்டும் கொடுப்பாருன்னு அவர் எங்கேயுமே சொல்ல. இல்ல அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னு ஆண்டவர் அங்க பாகுபாடு இல்லை அவர்கிட்ட. பாருங்க, அவர் பலவீன நேரத்துல பலன் தருகிறவராக இருக்கிறார். நாமும் மற்றவர்களை தாங்கும்படி நமக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார். அதனால சொல்லுது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோட நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறபடி நம்மேல் விழுந்த நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதே போல நம்மை அநேகர் தூஷிக்கலாம், நம்மை அநேகர் என்ன வேணாம பேசலாம். ஆனாலும் நம்ம தைரியத்தோடு நின்று இங்க தேவ வல்லமையோடு, தேவனுடைய பலனோடு, தேவனுடைய சத்துவத்தோடு மற்றவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டும்? பலங்களை கொடுக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக உதவி செய்கிற, அவர்களுக்காக. பாருங்க, பவுல் சோர்ந்து போகிறார், பவுல் பலவீனப்பட்டு போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். நான் உங்க கூட இருக்கிற போகும், என்னுடைய கிருபை போதும் போகும். உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கு, நான் பலன் கொடுக்கிற போங்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, பவுல் மரண பரியந்தம் தேவனுக்காக உண்மையா. நீங்க வேதத்துல எத்தனையோ தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க, ஆனா பவுலை குறித்து தான் அநேக புத்தகங்கள் இருக்கு. அதான் ஒரு பெரிய கிருபை. ஆமென். எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த ஆசீர்வாதம் பவுலுக்கு கிடைச்சது. ஆமென். பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவர் வல்லமையை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறார், அவர் அதிசயங்களை செய்கிறார், பலவீனமானவனுக்கு பலனை கொடுக்கிறார். ஐந்தாவதாக அவர் எப்படிப்பட்டவராமா? சங்கீதம் 24:8 மற்றும் அங்கே நியாயாதிபதிகள் 1:12 வாசிக்கலாம். நான் சங்கீதம் 24:8 வாசிக்கிறேன். பாருங்க, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தரே. அவர் எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர். பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, அங்கே பிரச்சனைகள் உண்டு, சத்துருக்கள் எழும்புவார்கள். இப்படி எழும்பி எத்தனையோ சூழ்நிலைகள் நேரங்கள்ல தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறாராமா? அவர் என்ன செய்ய வல்லவராக? அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இஸ் மைட்டி இன் பேட்டில். நம்முடைய தேவன் அவர் ஒன்றும் சும்மா அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். அவர் நமக்காக அங்கே இஸ்ரவேலர்களை பார்த்து என்ன சொல்றார்? இந்த யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருங்கள், நீங்க சும்மா இருங்கள்னு சொல்லி அவர் அங்க யுத்தம் செய்து அங்கே தேவன் நமக்காக சத்துருக்களுக்கு முன்பாக அங்கே எல்கி போராக நின்று, வல்லமையுள்ள தேவனாக நின்று, அவர் மகிமையின் ராஜாவாக நின்று, வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவராக, the host of God, அவர் சேனைகளின் கர்த்தராக, mighty Lord என்று சொல்லப்பட்டு பாருங்க. அப்போ தேவன் அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. நியாயாதிபதிகள் வாசிங்க 1:12 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தின்
குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியம் இருக்கு. ஒரு சண்டை நடந்தா, இது நடந்தா, அது நடந்தா இந்த காரியத்தை கொடுப்பேன் என்று. ஆனால் தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறாராமா? இன்னைக்கு அவருடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆமென். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர், நமக்காக வல்லமையுள்ள யுத்தத்தில் பராக்கிரமனாக இருக்கிறவர். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 8-10 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். மீகா 7:8-10 வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை இருக்கிற வசனத்தை வாசி நம்ம சீக்கிரம் முடிப்போம். பாருங்க, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. பாருங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். போதும். பாருங்க, இன்றைக்கு அநேக ஜனங்க தேவ பிள்ளைகளுக்கு எப்படி அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. தேவ பிள்ளைகளை பார்த்து பரியாசமும், அங்கே தேவ பிள்ளைகளை பார்த்து ஏளனமும் அல்லது கேலியும் கிண்டலும் செய்து இன்னைக்கு அநேக தவறான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிற, தவறான காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நம்ம இருக்கிறோம். அதனாலதான் மீகா அந்த நாட்கள்லயே மீகா சொல்றாரு, என் சத்துருவே என்னது, நீ சந்தோஷப்படாத. நான் இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அதை செய்தேன் இதை செய்தேன், ஆலயங்களை இடித்து போட்டேன், ஜனங்களை அரெஸ்ட் செய்தேன், ஜெபிக்க முடியாதபடி தடை செய்து விட்டேன். அவர்களை அங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்னதாமா ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. என்னது, கர்வாப்சி அப்படின்னு. என்னது, தாய் மதத்துக்கு நீ திரும்பி வா. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது அநேக இடங்கள்ல, சீக்கிரட்டா நடக்குது. தேவன் பேரை சொல்லக்கூடாது, அவங்க தேவன் பேரை சொல்ல வச்சு வாயா அட்டிக்கிறாங்க. அந்த கொடுமை நடந்துட்டு இருக்குது வட இந்தியாவில். அதைத்தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அது எப்போ பரவுன்னு தெரியல. அது இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்னதாக அப்படியே வந்துட்டு இருக்குது. அது மிக கொடூரமாய் மாறப்போகிற நாட்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளைகள், தேவன் நமக்காக யுத்தத்திலே அமைதியாய் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, நமக்காக யுத்தம் செய்கிறவர். அதுதான் அங்க மீகா சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ஒரு சிலர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன வார்த்தை அது, என் சத்துருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த வார்த்தையை நீங்க நீங்க சும்மா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போட்டு பாருங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு. இன்னைக்கு அநேகர் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துறாங்க. இது எப்போ, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே மீகா சொன்னது. இப்ப லேட்டஸ்டா இவங்க இந்த வசனத்தை எடுத்து போட்டுட்டு அவங்க தங்களுக்கு அது பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அது தேவனுக்கு உரிய வார்த்தை, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வார்த்தை அது. ஆமென். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு, சத்ரு எழும்பும் பொழுது அவர் சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமியிலே குமாரனாய் பிறந்தது மட்டுமல்ல, பாவத்தை ஜெயித்தது மட்டுமல்ல, அதிசயங்களை செய்வது மட்டுமல்ல, தடைகளை எடுத்து போடுகிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்காக என்ன செய்கிறார், எதிரிகளை அடிச்சு தோசம் பண்றன்னு சொல்ற மாதிரி அவர் எல்லாம் செய்ய வல்லவராக. அதனாலதான் இன்னைக்கு அநேக நாடுகள்ல என்ன நடந்துட்டு இருக்குது, பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும், அங்கே இன்னும் என்ன நடந்துட்டு இருக்குது, மழை, பஞ்சம், அருவருப்பான கிரியைகள், அக்கிரமமான கிரியைகள் நடந்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் மனம் திரும்பாதபடி தங்களுடைய கழுத்தை காதை அடைத்து கொண்டிருக்கிற ஜனங்களாக, முரட்டாட்டமும் கலகம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால தேவ பிள்ளைகள், நீங்க அப்படிப்பட்டதுல வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீங்களும் அந்த பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதீங்கன்னு தான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அது ஒரு போராட்டம், அது ஒரு பிசாசு செய்கிற தந்திரம். அது உங்களை சிக்கு வைக்கிறதுக்கு அவன் உங்களோடு கூட அவன் எதிர்த்து நின்று
உங்களை அதில் விழ வைக்க பார்க்கிறான். அப்படிப்பட்ட போராட்டத்திலே நாம் சிக்கக்கூடாதபடி மிக எச்சரிக்கையாய் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிசாசு எடுத்துக்கொண்டிருக்கிற ஆயுதம் என்னது? கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, விக்கிரகாராதனை. இது இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த போராட்டம் உண்டு இன்றைக்கு. அப்ப இப்படிப்பட்ட காரியத்திலே நம்ம ஜெயிக்க வேண்டும். ஆமென். சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி எல்லா காரியத்தையும் செய்து நம்மை சின்னாபின்னமாக்கி 4 பேர் முன்னால நம்மை அங்கே கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க தேவனை குறித்து பேசவே முடியாத மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற தவறை மட்டும் சுட்டி காட்டுவான். நீங்க அந்த இடத்துல நின்று பேசவே முடியாத மாதிரி உங்க வாய் அடைச்சு போட பார்க்கும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மிக ஜாக்கிரதையாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ நேரத்தில் பலவீனப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ நேரத்தில் நம்ம சோர்வா தவறுகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் செய்துட்டு இருக்கலாம். ஆனால் அவைகளை விட்டு நம்ம வெளியே வந்து இனி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, யாரும் நம்மை குறித்து கை நீட்டி பேசாதபடி, குறை சொல்லாதபடி ஒரு மனம் திரும்பின ஜீவியை நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு. ஆமென். தேவன் கொடுக்கிற வல்லமை. ஆமென். அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் தடைகளை உடைத்து போட வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர், பலவீனனுக்கு பலத்தை தருகிறார், அவர் யுத்தத்திலே வல்லவல்லவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி அவருடைய அந்த அளவற்ற வல்லமைக்காக, பலவீன நேரங்களில் நமக்கு பலனை கொடுக்கிறவருக்கா, நமக்காக தடைகளை உடைத்து போடுகிற வழிநடத்தி கொண்டிருக்கிறவருக்கா, நமக்காக யுத்தம் செய்கிற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, எல் கிஃபோராய் கில்ஃபோராய் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வல்லமையுள்ள தேவனாயிரு. அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை செய்கிற தேவனாய், தடைகளை எடுத்து போடுகிறோம், யுத்தம் செய்ய வல்லவராயிரு. எங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது அவனுக்காக நீர் போராடி ஜெயிக்கொண்டு தேவனாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறீர். இந்த அருமையான நாளில் உடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த செய்தியை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி சொல். தொடர்ந்து உடைய அன்பிலும் தயவிலும் வளர, உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உடைய கரம் எங்களோடு கூடுறது. எங்கள் சத்துரு எங்களை பார்த்து நான் விழுந்து விட்டேன் என்று நினைத்தாயா, நான் மீண்டும் எழுவேன் என்று சொல்லி நாம் எழுந்து நின்று போராட தேவன் நமக்கு பலனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, பலனில்லாதவனுக்கு பலனையும் தருகிறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். எங்களுக்கு பலனை தாரும், எங்களுக்கு சத்துவத்தை தாரும், அதிசயங்களை காணப்பண்ணும், ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள இரக்கம். தொடர்ந்து சாட்சியாய் இருக்க ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழி நடக்கும். கேட்ட செய்தியின்படியாய் நாங்கள், என் தேவன் எனக்காக அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிறவர், யுத்தம் செய்கிறவர், தடைகளை எடுத்து போடுகிறோம் என்று சொல்லி இன்னும் அதிகமாக விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த வல்லமையை, சத்துவத்தை, பலத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராய். தேவ தயவு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வர், முழுவதுமே பரிசுநாமத்தேஸ்வர். என் ஆத்மாவே கர்த்தரேஸ்வர், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முக்கியமான காரியம், வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம தொடர்ந்து தேசத்திற்காய், ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி அநேக காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாங்க. நீங்க ஆயத்தப்படுங்க, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Praise to God. Thank you, Jesus. Amen. Hallelujah.